கோபாலகிருஷ்ணன். கோபால் தமிழ் பள்ளியில் 8ஆம் நிலை பயின்று வருகிறேன். உடம்போடு உயிர் தந்த அன்னையே, அன்னை தமிழை, அறிவறியும் சான்றோரை, அன்னை மொழியா செந்தமிழுக்கே உழைக்கின்ற சாஸ்தா அறக்கட்டளையை, என் அன்பு போட்டியாளர்களை மற்றும் அவையில் இருக்கும் அனைவரையும் நான் வணங்குகின்றேன். நல்லவனாக வாழ்வது கடினமா என்பது எனது தலைப்பு. நல்லவனாக வாழ்வது கடினம்தான். எல்லா காலத்தையும் விட இந்த காலத்தில் நல்லவனாக வாழ்வது மிகவும் கடினமானது. ஆனால் நல்லவனாக வாழ்வது அனைத்து காலங்களிலும் தேவையான ஒன்றாகும். ஆனால் நல்லவனாக வாழ்ந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று பேசுகிறது இந்த உலகம். நல்லார் ஒருவர் உலகே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்கிறார் என் பெருமைக்குரிய அவை பாட்டி. ஒரே ஒரு நல்லவர் ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு பகுதியில் இருந்தால் அவரை காப்பதற்கு வானிலிருந்து மழையானதுதானே பெய்யும் என்பது இதன் பொருள். நல்லோர் என்றால் என்ன? நன்றோர் என்றால் அறம் செய்பவன் என்ற பொருள். அறம் செய்வதே வாழ்க்கையின் நோக்கம் என கருதி வள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அதற்கு அறம் என்று பெயரிட்டதாகவும் ஒரு செய்தியுண்டு. அறம் செய்வதே தமது வாழ்க்கையின் நோக்கம் என கருதி வாழ்ந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதற்காக அவர்களது வாழ்க்கையை அறம் புறம் என்று பிரித்தார்கள். ஈகையும் கொடையும் அந்த அறத்திற்கு பாற்பட்டதாகும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று வள்ளுவர் இல்வாழ்க்கையை போற்றி புகழ்கிறார். நல்லது எது என்று வரையறை செய்யும் போது அழுக்கார் அவா வெகுடி இன்னாற்றல் நான்கும் நீக்கியதுதான் அறம் என்று கூறுகிறார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் என்றும் கூறுகிறார். ஆகவே அந்த அறம் செய்யக்கூடிய நல்லோனாகவே இருக்க வேண்டும். ஆனால் எப்படி இருக்க முடியும்? பொருளே எல்லாமாக இருக்கும் இந்த காலத்தில் அந்த அறம் செய்யக்கூடிய நல்லோனாக எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார்கள். அடுக்கிய கோடி பெண்ணும் குன்றவ செய்யாத குடி பிறந்தாக்கு நல்லவனாக வாழ்வது கடினமா? பிறன்மனை நோக்காத பேராண்மை உடையவருக்கு நல்லவனாக வாழ்வதுதானே அறம். ஆக அந்த அறம் செய்யக்கூடிய நல்லவனாக வாழ்வதே நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். வள்ளுவர் கூறுகிறார், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்து புகழும் என. இதை காட்டிலும் வேறென்ன வேண்டும்? நாம் எல்லோரும் அறம் மற்றும் இன்பம் என்றால் என்ன நினைக்கிறோம்? உணவகத்திற்கு சென்று அளவற்ற உணவுகளை அள்ளி பருகி உறவினர்களோடு மகிழ்வது என்று நினைக்கிறார்கள் சிலர். ஓடியாடி மகிழ்தல் என்று நினைக்கிறார்கள் பலர். பெரும் செல்வத்தை திரட்டும் பொழுது ஊரையும் உலகையும் உலகில் போட்டு அதனால் வரக்கூடிய பெரும் செல்வத்தை தமக்கும் தம்முடைய உறவினர்களுக்கும் மற்றும் வரும் தலைமுறைக்கும் சேர்ப்பதுதான் இன்பம் மகிழ்ச்சி என்று பலர் நினைக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நல்லோர்கள் அல்ல. வள்ளுவர் கூறுகிறார், தென்னீர் அடுப்பிற்கு யாயினும் தாய் தந்தது உண்டலின் மூங்கினியது. தம் உழைப்பினாலே வந்த சிறு கஞ்சியாயும் அதுவே சிறந்த உணவு என்று எண்ணுபவர்களுக்கு, வறுமையிலும் செம்மையாக வாழக்கூடியவர்களுக்கு, தம் உழைப்பினாலே வந்த பொருளை மற்றவர்களுக்கு அளித்து அதுவே ஈர்த்துவக்கும் இன்பம் என கருதி வாழ்பவர்களுக்கு நல்லோனாக வாழ்வது மிக எளிதாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எளியோருக்கு மட்டுமல்ல, இல் வாழ்வினர் மட்டுமல்ல, பற்றற்ற துறவிகள் மட்டுமல்ல, நாடாள மன்னவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இதே பூமியில். ஆகவே அருளாளர்கள் நிறைந்த நம்மண்ணிலே, நல்லோர்கள் நிறைந்த நம்மண்ணிலே, பத்தினி தெய்வங்கள் நடமாடிய நம்மண்ணிலே நல்லோனாக வாழ்வது கடினம் அல்ல. அறவாழ்க்கை பெரிதென்று நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இளமையிலேயே ஆத்திச்சூடியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அறம் செய்ய விரும்பு என்று கற்றுக் கொடுத்தீர்கள். அதற்கு அறம் செய்ய விரும்பு, நல்லோனாக இருக்க விரும்பு என்பதுதானே பொருள். அதற்காகத்தானே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அமைப்பை வைத்து திருக்குறளையும் தமிழையும் வளர்க்கிறீர்கள். ஏன்? என்ன நோக்கம்? நல்லோனாக இருக்க வேண்டும் என்பதுதானே. கடினம் அல்ல, கடினம் அல்ல. நல்லோனாக வாழ்வது கடினமே அல்ல. திருக்குறளும் மாத்திச்சூடியும் பிறந்து எழுந்து வளர்ந்து அறம் பற்றிய நம் குடியில் நல்லோனாக வாழ்வது கடினம் அல்ல. நல்லோனாக வாழ்ந்திருக்கிறார்கள், நல்லோனாக வாழ்கிறார்கள், நல்லோனாக வாழ்வோம் என்று கூறி
என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தோமா. ரொம்ப அதாவது தடையில்லாத அறிவு மொழி ரொம்ப அழகா பேசுனீங்க. உணவு பூர்வமா நீங்க பேசும்போது அதாவது நல்லவனா வாழறது கடினம்னு யாராவது நினைச்சாலுமே உங்களுடைய பேச்சை கேட்டு அது கடினமே இல்லைன்ற அளவுக்கு அதை வந்து கொண்டு வந்தீங்க. திருக்குறள்ல இருந்து எல்லாத்தோட அந்த உதாரணங்களை கரெக்டா அந்த என்ன இருந்த அறத்தை நம்ம இது பண்ணாக்கா அறத்தின் வழி நேரம்னா எதுவுமே கிடையாது. நல்லது. இன்னும் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய பேச்சு அருமையா இருந்தது.